ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு ப்ரோட்டீன் ரிச்சான இட்லி தோசை ரெசிபீஸ் தான் போட்டிருக்கோம் அரிசி சேர்க்காம. ஆனால் இன்றைக்கி நான் 3 விதமான ரெசிபீஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி தோசை தான் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த 3 ரெசிபீஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டோட ரெசிபிக்கு நான் திணை அரிசியில் செஞ்ச சேவை தான் வாங்கியிருக்கேன், அதாவது சேமியா. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இதில் மைதா ஆட் பண்ண மாட்டாங்க, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி கூட. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டு 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதோட காரம் இருக்காது. 2 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வெங்காயத்தை லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு அப்பப்போ நல்லா கலந்துட்டு வறுத்தது போல் எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 1 நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் தக்காளியும் வதக்கி எடுத்துட்டு நமக்கு தேவையான காய்கறி, வீட்டில் இருக்கிற காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் தான் சேர்த்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம். உப்பு எல்லா பக்கமும் நல்லா சமமாக பரவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னு நல்லா ஆவியில் வேகிறது போல் நல்லா வெந்து வரும். அந்த தண்ணி தன்மை வந்து காய்க கொலன்னு ஆகாது, அதுக்காக தான் நம்ம இப்படி வேக வைக்கிறோம். ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன், அதாவது 1/4 லிட்டர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன் இந்த ஒரு பேக்கெட் சேமியா செய்கிறதுக்காக. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு பேக்கெட் சேமியாவை நான் போட்டுக்கிறேன். இது திணை அரிசியில் மட்டும் கிடையாது, பிளாக் ரைஸ், கம்பு, ராகியில் கூட கிடைக்குது. இதை வாங்கி வச்சிட்டோம்னா வித்தியாசமான ஃப்ளேவரில் சத்துக்களோடு நம்ம சாப்பிட்லாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சேமியா எல்லாமே நல்லா கலந்துட்டுறணும். சேமியாவோட ஈரப்பதம் எல்லாமே நல்லா வந்த உடனே மிதமான சூட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் சேமியா நல்லா வெந்து வரும், உதிரியாக இருக்கும். சேமியா ரொம்ப கொலன்னு இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட பிடிக்காது. இந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு, கொலப்பு இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்குது. கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு முறை கிண்டி விட்டுட்டாவே போதும். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான திணை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சட்னி எதுவுமே ரெடி பண்ணல, ஏன்னா காய்கள் எல்லாமே போட்டிருக்கறனால நான் இதை மட்டுமே நான் சாப்பிட்டுக்குவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் லஞ்சுக்கெலாம் நான் என்ன எடுத்துப்பேன்னு. லஞ்சுக்கு நான் இது போல் சேமியாலாம் செஞ்சு கூட எடுத்துக்குவேன். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஸோ இது எல்லாமே லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இதில் நான் 3 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இது லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கை நிறைச்ச வேர்க்கடலை போட்டுக்கலாம். நான் சேர்த்தது பச்சை வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையுமே இந்த ஹீட்லேயே நல்லா வறுத்தது போல் வந்துடும். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது வெங்காயத்தோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வறுப்பட்டு வந்த உடனே ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி தக்காளியுமே நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா அப்பப்போ கலந்துட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் பச்சை
பட்டாணி தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வேக வச்சு கூட பட்டாணியை சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்தி கலந்துட்டுக்கிறேன். வெங்காயத்தோட சேர்த்தி இந்த காய் எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள். உங்களுக்கு உப்புமாவில் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கலர் தான். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையுமே மிதமான சூட்டில் வச்சே வேக வைக்க போகிறோம். அப்போ தான் ஆவியில் வேக வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கிறது சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இதுவுமே நம்மளுக்கு ஆன்லைன் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதை பவுலில் சேர்த்தி அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா டஸ்ட் இருக்கும். தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது சாஃப்டான அவல். ஸோ 5 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இதில் தண்ணியில் இருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நான் இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். சிகப்பு அவலுங்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்குள்ள காய்கறியுமே நல்லா வெந்து வந்திருக்கும். தண்ணி ஊற்றாமல் இப்படி வேக வச்சோம் அப்படின்னா காய்கறியுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அவலை போட்டு நல்லா கலந்துட்டுற வேண்டியதுதான். காய்கறி எல்லாமே நல்லா கீழே இருந்து மேலே எடுத்து நல்ல மிதமான சூட்லேயே நல்லா கலந்துடணும். அவல் லைட்டாக இந்த சூட்லேயே வெந்தாவே போதும். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அவல் சாப்பிட்ருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி காய்கறி எல்லாமே சேர்த்து நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதுவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த அவல் உப்புமாவோட நான் ஒரு வேக வச்ச முட்டையில் மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி எடுத்துக்க போகிறேன். இட்லி, தோசைக்கு பதிலாக இது போலையும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அலுப்பாக இருக்காது, நல்ல ருசியாகவும் இருக்கும். விதவிதமாக சாப்பிட்றது போல் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்த ரெசிபிக்கு பவுலில் 1 டம்ளர் தினை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நான் மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். தினை அரிசியில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் இருக்குது. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கரில் அதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. தினை அரிசியை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து துவரம் பருப்போடு போட்டுக்கலாம். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, 2 கீத்தல் போட்ட ஒரு பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் நான் காய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் தினை அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவு. நம்ம பருப்பும் சேர்த்திருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைவாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது இந்த பருப்பு வகையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். 4 விசிலுக்கு அப்புறம் தினை அரிசி, பருப்பு, நம்ம போட்டிருக்கிற காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டரலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியவும் நல்லா வடித்து எடுத்துட்டு சாதத்தோட நல்லா கலந்துட்டரலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களாம் அரிசிக்கு பதிலாக இது போல் தினை அரிசியில் சாம்பார் சாதம் செய்யலாம். தாளிப்புக்காக பேனில் நான் 1/4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கட் பண்ணின 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதுவுமே லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், சாம்பார் சாதத்துக்கு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்தை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு தாளிப்பை உள்ளே கொட்டிட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்குங்க. நம்ம உப்பு சேர்த்தவே இல்லை எந்த ஸ்டேஜ்லேயுமே. அதனால் இப்போ கலந்துட்டதுக்கப்புறமா கடைசியாக உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்திக்கிறோம். கடைசியாக சாம்பார் பொடி சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நான் சாம்பார் பொடி 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சாம்பார் பொடி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டின்னர் 6 o'clock இல்லை 6:30க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப டைம் இருக்கும். தொப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக கம்மியாகும் இந்த ஃபாஸ்டிங் மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. சாம்பார் சாதத்துக்கு நான் ஷாலோ ஃப்ரை பண்ண 2 மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கோட வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம 3 விதமான ரெசிபீஸ் பார்த்தோம். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.